அவசர அழைப்பு. நோர்வே அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடங்களின் 23 பிள்ளைகள் ஜனநாயக விரோதமான முறையில் அங்கத்துவம் பறிக்கப்பட்டு கல்வியுரிமை பறிக்கப்பட்டுள்ளார்கள். தமது அங்கத்துவமும் கல்வியுரிமையும் மீண்டும் வழங்கப்பட வேண்டுமென 4வது வாரமாக பிள்ளைகள், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களால் நடத்தப்பட்டு வரும் நீதி போராட்டத்திற்கு தார்மீக ஆதரவை வழங்கும் முகமாக அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய அடையாள ஒன்றுகூடல் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள், பெற்றோர், அங்கத்தவர்கள், ஆசிரியர்கள், ஆர்வலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நீதி மறுக்கப்பட்ட 23 பிள்ளைகளதும் நீதிக்காக குரல் கொடுப்போம். காவல்துறையின் முன் அனுமதி பெற்றே இந்த ஒன்றுகூடல் ஒழுங்கமைக்கப்படுகிறது என்பதை நினைவூட்டுகின்றோம். அனைவரும் ஒன்றிணைந்து பிள்ளைகளின் நீதிக்காக போராடுவோம். இவ்வண்ணம் மாணவர்கள், பெற்றோர், அங்கத்தவர்கள். காலம் 21/3/25 வெள்ளிக்கிழமை. நேரம் மாலை 5 மணி. இடம் ரொம்மன் வளாகம் ஒன்றல், நேதிர ரொம்மன் இலக்கம் 3/988 ஒஸ்லோ. பிள்ளைகளின் கல்வி உரிமைக்காக சமூகமாய் ஒன்றிணைவோம். ஆமாம், இனிய மாலை வணக்கம் அன்புறவுகளே. மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் நாம் முக்கியமாக அன்னை பூபதி கலைக்கூடங்களில் நினைவு வரும் நிர்வாக சிக்கல் மற்றும் 23 பிள்ளைகளின் அங்கத்துவ உரிமைகள், மாணவர்களின் உறுப்புரிமை பறிக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த கல்வி உரிமை மீளப்பெற வேண்டும் மற்றும் ரொம்மன் வளாகத்தில் சனநாயக முறையிலான நிர்வாக மாற்றம் மற்றும் அன்னை பூபதி தமிழ் கலைக்கூட நிர்வாகங்களில் சர்வாதிகார நிர்வாக பண்பாடு நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாளை மாபெரும் ஆர்ப்பாட்டம் ரொம்மன் மூன்றலில் நடைபெற இருக்கின்றது, ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அங்கே பெற்றோர் குழுவின் சார்பாக குகன் ஜோகராஜா அவர்களையும் கூட இந்த வானொலியில் இணைத்திருக்கின்றோம். வணக்கம் குகன். வணக்கம் சுதன். வணக்கம் ஜெமிலா. வணக்கம் நேர்களே. ஆமாம், நாளை நடைபெற இருக்கும் அந்த மாபெரும் ஆர்ப்பாட்டமானது தொடர்ச்சியாக கடந்த 4 வாரங்களாக ரொம்மன் வளாக பெற்றோர்களால் முன்னெடுத்தப்பட்டு வருகின்றது. கடந்த 3 வாரங்களாக நடந்தேறிய நிகழ்ச்சிகள் பலரும் அறிந்திருந்தாலும் அதை எப்படி நடைபெற்றிருக்கின்றது என்பதை நாம் பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக நாளை என்ன நடைபெற இருக்கின்றது என்பதை பற்றி கதைக்க இருக்கின்றோம். ஆமாம், கூறுங்கள். அந்த கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி தொடக்கம் அந்த கடிதம் பெற்றார்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கின்றது. அதாவது உங்கள் செயற்பாடுகளால் நாம் பெற்றோர்களின் பிள்ளைகளின் உறுப்புரிமையை நாம் எடுக்க இருக்கின்றோம் என்று அன்னை தலைமை நிர்வாகத்தால் கிட்டத்தட்ட 10-11 பெற்றோருக்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதன் பிற்பாடு 23 பிள்ளைகளின் உறுப்புரிமை கடந்த 25 பிப்ரவரி தொடக்கம் பறிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பிற்பாடு நடந்த விடயங்கள் பற்றிய கூறுங்கள் குகன். இல்லை, நிச்சயமாக உங்களின் செயற்பாடுகள் காரணமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய உறுப்புரிமை பறிக்கிறோம் என்பது ஒரு விடயமாக இருக்கிறது. என்ன செயற்பாடுகள் என்பது கூட ஒரு தெளிவுபடுத்தப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. இது இன்று நேற்றல்ல, இது கடந்த 1.5 வருடங்களாக 2023 இறுதிப்பகுதி செப்டம்பர் மாத பகுதியில் இருந்து, அதாவது அந்த வருடத்துக்குரிய கல்வியாண்டு தொடங்கிய காலப்பகுதியிலிருந்து பெற்றோருடைய இந்த போராட்டம் நீதிக்கான போராட்டம், அதாவது ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் என்று சொன்னால் கூட அதில் தவறில்லை. என்றால் இந்த போராட்டம், பெற்றோருடைய போராட்டம் ஆரம்பித்ததே நோர்வேயில் இருக்கக்கூடிய அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடங்களை ஒன்றிணைக்கக்கூடிய தலைமை நிர்வாகத்திலும், அதேபோல் குறிப்பாக ரொம்மன் வளாகம், அதேபோல் வேறும் சில வளாகங்களிலே நடைபெற்ற நிர்வாக சிக்கல்களை தீர்க்க வேண்டும். என்ன, நிர்வாகங்கள் சீராக இயங்கினால்தான்
கற்பித்தல் சரியாக இருக்கும். பிள்ளைகளும் ஒரு நல்ல கற்பித்தல் சூழலிலிருந்து தங்களுடைய மொழி கல்வியையும் எங்களுடைய பண்பாட்டு விடயங்களையும் கற்றுக்கொள்ள முடியும். அதனால் தலைமை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகள், அதே போல் சர்ச்சைக்குரிய வளாக நிர்வாகங்களில் இருக்கக்கூடிய சீர்களை நிவர்த்தி செய்யுங்கள். அப்படி நிவர்த்தி செய்ய முடியாவிட்டால் நீங்கள் நிர்வாகங்களை மாற்றி புதிய நிர்வாகங்களை தெரியுங்கள் என்று தான் நாங்கள் பெற்றோர் கோரி வந்தோம். இது 1.5 வருடங்களாக வெளி உலகத்திற்கு தெரியக்கூடிய வகையிலே நாங்கள் பெற்றோர் போராடி வருகின்றோம். ஆனாலும் பல வருடங்களாக 3-4 வருடங்களாக வெளி உலகத்திற்கு தெரியாமல், அதாவது வெளியிலே அதிகம் பேசப்படாமல் சமூகத்தில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் மற்றும் வேறும் சில தமிழ் சமூக அமைப்புகள் எல்லோருமே ஒன்றிணைந்து இந்த நிர்வாகங்களோடு ஒரு சமாதானமான சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருந்தன. அவை எல்லாமே தோல்வியிலே முடிந்ததன் பின்புதான் பெற்றோர் இந்த விடயத்தை கையில் எடுத்தார்கள் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. என்றால் இப்பொழுது என்னுடைய பிள்ளை போகிறது, அதோடு இது முடிந்து விடப் போவதில்லை. இந்த அன்னை பூவரி தமிழ் கலைக்கூட கட்டமைப்பு என்பது 92ஆம் ஆண்டிலே பொதுமக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நோர்வே தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பித்து வைத்திருந்தது. அது காலங்காலமாக இயங்க வேண்டிய ஒரு விடயம். எங்களுடைய அடுத்தடுத்த சந்ததிகள் அந்த கட்டமைப்பின் மூலமாக பயன்பெற வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று அந்த கட்டமைப்பு ஜனநாயக சீரழிவுக்குள் சிக்கி தத்தளிக்கிறது, தனிமனித ஆதிக்கத்துக்குள் அது சிக்கி இருக்கிறது. அதனால் இப்பொழுது நாங்கள் அதை தடுத்து நிறுத்தாவிட்டால் ஒரு மிகப்பெரிய சமூக சீரழிவுக்கு நோர்வேல வசிக்கக்கூடிய தமிழ் சமூகம் போங்கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும். அதனால் தான் இந்த போராட்டம். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த அன்னை பூவதி கட்டடமானது பல பெற்றோர்களுடைய பங்களிப்பில் வாங்கப்பட்ட ஒரு கட்டடமாக இருக்கின்றது. ஆகவே அந்த கட்டடத்திலும் சரி, அன்னை பூவதி கலைக்கூடத்திலும் சரி, அனைவருக்குமே, பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கு எல்லாருக்கும் சகல உரிமையும் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனாலும் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த கடந்த குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலப்பகுதியில் 23க்கும் மேற்பட்ட பிள்ளைகளினுடைய உறுப்பினர் உரிமை பறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த 23 பிள்ளைகள் உறுப்பினர் பறிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னைய கால பகுதியிலும் ஓலசுன் வளாகம், அதேபோல் லோரன்ஸ் கோக் வளாகம் என்கின்ற 2 வளாகங்களைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கும் இவ்வாறு அநியாயமாக உறுப்புரிமை நீக்கப்பட்டது. அதை அந்த நேரம் பெரிய அளவிலே இந்த சமூகம் கண்டுகொள்ளவில்லை. நாங்கள் கூட தான் அதுக்காக தான் கடந்த முறை நான் பேசும்போது சொன்னேன், இதற்கான கூட்டு பொறுப்பை ஒரு சமூகமாக நாங்கள் எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு அந்த தவறை நாங்கள் திரும்பவும் செய்யக்கூடாது. இன்று எனக்கு நடப்பது நாளை இன்னொரு பெற்றோருக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் களத்தில் நின்று போராடுகிறோம். எவ்வளவு அவமானங்களை தாங்கிக் கொண்டு போராடுகிறோம் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். நிச்சயமாக அந்த ஒன்று கூடலானது இப்போ தொடர்ச்சியாக சில வாரங்களாக நடைபெற்று வருகின்றது. வெள்ளி சனி 2 நாட்களுமே நடைபெற்று வருவதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் எப்படி ஒத்துழைப்புகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பிள்ளைகளினுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கின்றது? இல்லை, நிச்சயமாக இது இப்பொழுது இந்த வாரம் 4வது வாரமாக அந்த உறுப்புரிமை பறிக்கப்பட்ட 23 பிள்ளைகளும் போராடுகின்றார்கள். அவர்களுடைய பெற்றோர்களும் களத்தில் என்று போராடுகிறார்கள். இதுக்கு மேலாக தான் இன்னும் மனதை ஆழமாக பாதிக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் ஜெயமிலா, இந்த உறுப்புரிமை நீக்கப்பட்ட பிள்ளைகள் போராடுவதிலே தவறல்ல. ஆனால் அவர்களுக்காக தார்மீக ஆதரவு தெரிவித்து ஏனைய பிள்ளைகளும் தங்களுடைய கல்வியை புறக்கணித்து இந்த பிள்ளைகளோடு நின்று போராடுகின்றார்கள். அதான் இங்கே எல்லோருக்குமே மனதை உருக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. அந்த பிள்ளைகளுடைய பெற்றோரும் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்களும் வளாகத்துக்குள் இந்த போராடுகின்ற பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் தங்களுடைய தார்மீக ஆதரவை தெரிவிக்கின்றார்கள். அது தவிரவும் ஆசிரியர்கள், பெரும்பான்மையான கிட்டத்தட்ட 20 ஆசிரியர்களுக்கு மேல், அவர்களும் தங்களுடைய கற்பித்தல் செயற்பாடுகளை நிறுத்தி இந்த உறுப்புரிமை நீக்கப்பட்டு தமிழ் மொழி கல்வி மறுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய நீதிக்காக போராடுகின்றார்கள். இந்த உண்மையிலேயே என்னதான் பெரியவர்கள் தான் எங்களுக்குள்ளே அந்த கொடூரமான எண்ணங்களும் ஒரு முரண்பாடான கருத்துக்களையும் வைத்துக் கொண்டிருக்கின்றோமே ஒழிய, இந்த பிள்ளைகள் இங்கே புலம்பெயர் தேசத்தில் வளர்ந்து வருகின்ற பிள்ளைகள் உண்மையிலேயே தங்களுடைய ஒரு சரிசமமாகத்தான் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள, ஒரு பிள்ளைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை நடக்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் கரம் கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லுகின்ற விடயத்திலிருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது தவிர இந்த 23 பிள்ளைகளினுடைய உறுப்பினர் உரிமை பறிக்கப்பட்டது அப்படி என்று சொல்லி இருந்தீர்கள். அதை நாங்களும் பல இடங்களில் இணையங்களில் முழுவதும் இதுதான் இப்போது பேசுபொருளாக இருக்கின்றது. எல்லோருடைய மனதையும் மிகவும் தொட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த 23 பிள்ளைகளில் எத்தனை வயது உடைய பிள்ளைகள், குறிப்பாக நான் அறிந்திருந்தேன் 23 பிள்ளைகளினுடைய உறுப்பினர் உரிமை பறிக்கப்பட்டாலும் அவர்கள்
பாடசாலைக்கு வரலாம் அப்படி என்று சொல்லப்பட்டதாக அறிய முடிகின்றது. ஆனால் பெற்றோர்கள் வர முடியாது, பிள்ளைகள் வரலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி கேள்விப்படக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பிள்ளைகளுடைய வயது எல்லைகள் எப்படி இருக்கின்றது? அந்த பிள்ளைகள் தாமாக அங்கே பாடசாலைக்கு வந்து பெற்றோர்கள் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கின்றதா, எப்படி இருக்கின்றது? அதை பற்றி சற்று விளக்கமாக தாருங்கள். இந்த உறுப்புரிமை பறிக்கப்பட்ட 23 பிள்ளைகளிலும் ஜெயமிலா 4 வயதிலிருந்து 15 வயது வரையான பிள்ளைகள் இருக்கின்றார்கள். பலதரப்பட்ட வயதில் இருக்கின்றார்கள். இதிலே நீங்கள் சொன்னீர்கள், அதாவது உறுப்புரிமை பறிக்கப்பட்டாலும் பிள்ளைகள் அங்கே வந்து கல்வியை பயில்வதற்கு தடையில்லை என்று நிர்வாகம் சொல்கிறது. அது முற்றிலும் தவறு. நிர்வாகம் அப்படி சொல்லி இருக்கிறது, ஆனாலும் அது தவறு. சட்டப்படி அது தவறு. ஏனென்றால் நான் கடந்த முறையும் அதை சொல்லியிருந்தேன், மீண்டும் அதை சொல்லுகின்றேன். லாரன்ஸ் ஸ்கூல் வளாகத்திலே சில பிள்ளைகளுடைய உறுப்புரிமை பறிக்கப்பட்ட பொழுது இங்கே குழந்தைகளுடைய நலன்களை கவனிக்கக்கூடிய பானவன் என்கின்ற அமைப்பு பெற்றோர்களுக்கும் அதே நேரம் அன்றைய அந்த லாரன்ஸ் ஸ்கூல் வளாகத்தினுடைய நிர்வாகத்திற்கும் கடுமையாக தெரிவித்திருந்தார்கள். உறுப்புரிமை நீக்கப்பட்ட பிள்ளைகளுடைய உறுப்புரிமை நீக்கம் சரியானதா தவறானதா என்ற விவாதத்துகள் தாங்க போகவில்லை. அது தங்களுடைய பிரச்சனையும் அல்ல. ஆனாலும் உறுப்புரிமை இல்லாத பிள்ளைகள் வளாக கட்டடத்துக்குள் செல்ல முடியாது. அப்படி செல்லுகின்ற பட்சத்திலே தற்செயலாக ஏதாவது அந்த பிள்ளைக்கு நடந்தால் நிர்வாகம் பொறுப்பெடுக்க முடியாது. நிர்வாகத்தை சட்ட ரீதியாக கேள்விக்கும் உள்ளாக்க முடியாது. பெற்றோர்கள்லாம் முழு பொறுப்பையும் எடுக்க வேண்டும். அதனால் அந்த பிள்ளைகளை வந்து சில அனுமதிக்க வேண்டாம் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அப்ப இது சரியாக தெரியும் அவர்களுக்கு. இது சரியாக தெரிஞ்ச ஒரு நேரத்திலே தெரிந்து கொண்டும் கூட அவர் வந்து அதை சொல்லியிருக்கிறார்கள் நிர்வாகம். அது தவறு, மிக முற்றிலும் தவறான. இது ஒரு உள்நோக்கமாக கூட இருக்கலாம். நாங்கள் உறுப்பினர் உரிமை பறிக்கப்பட்டும் நீங்களாக அவர்களாக கூப்பிட்டாலும் நீங்களாகத்தானே வந்தீர்கள் என்று ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய இந்த பதிலிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல இன்னும் ஒன்று சொல்லுகின்றார்கள், அதாவது இந்த உறுப்புரிமை 23 பிள்ளைகளுடைய உறுப்புரிமை நீக்கப்பட்டதற்கான காரணங்கள் பல்வேறு காரணங்களை பல்வேறு தரப்பினர்களுக்கு மாறி மாறி சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். உண்மையிலேயே நீங்கள் குறிப்பிடறதுக்கு மறுக்கவன 23 பிள்ளைகள் என்று குறிப்பிடுகின்றீர்கள். ஆனால் பல தளங்களிலே அன்னை பூவதி நிர்வாகத்தினால் வந்து 5-6 பிள்ளைகளினுடைய உறுப்பினர் உரிமை தான் பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பல இடங்களில் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். ஏன் இவ்வாறு அந்த எண்ணிக்கையில் முரண்படுகின்றது? எது உண்மையாக இருக்கின்றது? இல்லை, ரொம்மன் வளாகத்தை பொறுத்தவரை 4 பெற்றோருக்கு உறுப்புரிமை நீக்க கடிதம் வந்திருக்கிறது. அந்த 4 பெற்றோருக்கு 4 பிள்ளைகள் மாத்திரமில்லை, அதுல ஒரு சில பெற்றோருக்கு 2-3 பிள்ளைகள் இருக்கலாம். அப்ப அந்த குடும்பத்தினுடைய உறுப்புரிமை நீக்கப்படுகின்ற பொழுது அங்கே அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பிள்ளைகளும் உறுப்புரிமை நீக்கம் செய்யப்படுகின்றனர். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பிள்ளை என்பதால் என்னுடைய உறுப்புரிமை நீக்கம் செய்யப்படுகின்ற பொழுது என்னுடைய ஒரு பிள்ளை தான் பாதிக்கப்படுகிறது. ஆனால் இன்னும் சில பெற்றோருக்கு 2-3 பிள்ளைகள் இருக்கின்றனர். அவர்களுடைய உறுப்புரிமை நீக்கம் செய்யப்படுகின்ற பொழுது 2-3 பிள்ளைகளுமே பாதிக்கப்படுவார்கள். அதேபோல் வைத்திய வளாகத்தைச் சேர்ந்த பெற்றோருக்கும் இவ்வாறு போயிருக்கிறது. ஆக 2 வளாகங்களையும் சேர்த்து தான் 23 பிள்ளைகள் நாங்கள் சொல்லுவோம். தனியே ரொம்மன் வளாகத்தில் 23 பிள்ளைகள் அல்ல. இருந்தாலும் வளாகங்கள் வேறுபாடாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் மாதிரி தான் நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா இந்த விடயத்திலே தனியே என்னுடைய பிள்ளைக்காக மட்டும் நான் போராட வேண்டிய தேவை இல்லை. எல்லா பிள்ளைகளுக்காக தான் நாங்கள் போராடுகின்றோம். இது வளாகம் சார்ந்த ஒரு போராட்டம் அல்ல. இது வந்து அன்னை பூவதி கலைக்கூடம் என்பது வந்து ஒரு பொதுவானது. அதில் பல கிளைகளை கொண்டிருக்கு. அதுதான் வளாகம் என்று சொல்லுகின்றோம் இல்லை. ஆகவே வந்து எந்த வளாகத்தில் பிள்ளை பாதிக்கப்பட்டாலும் அது அன்னை பூவதியினுடைய பிள்ளைகள் தான். ஆகவே நீங்கள் எடுக்கின்ற போராட்டம் மிகவும் சரியானதாக தான் இருக்கின்றது. தெளிவுக்காக சொல்லுகின்றேன், இங்கே பிள்ளைகளுடைய உறுப்புரிமையை பறிப்பது வளாகங்கள் அல்ல. அன்னை பூவதி தமிழ் கலைக்கூடங்களை இணைக்கக்கூடிய தலைமை நிர்வாகம் தான் அந்த முடிவை எடுக்கிறது. அதனால் வளாகங்கள் ஒரு பிரிவை நீக்கலாம். நாங்கள் அது நீங்கள் சொல்வதைப் போல ரொம்மல்லே 5 பிள்ளைகள் வேறு வேறு இடங்களில் அந்த வேறுபாடு சிலவளை வரக்கூடும். ஆனால் இங்கே நோர்வேயில் இருக்கக்கூடிய 17 வளாகங்களை ஒன்றிணைத்து செயற்படக்கூடிய அன்னை பூவதி தலைமை நிர்வாகம் தான் இந்த உறுப்புரிமை நீக்கத்தை எடுக்கிறது. ஏனால் உறுப்புரிமை அங்கத்துவ கட்டணம் என்பது தலைமை நிர்வாகத்துக்கு தான் செலுத்தப்படுகிறது. அதனால தான் தலைமை நிர்வாகம் அந்த முடிவை எடுக்கிறது. ஆக இது நோர்வேல எந்த கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அன்னை பூவதி வளாகமாக இருந்தாலும் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து போராட வேண்டிய தேவைதான் இங்கே தார்மீகமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடை. நான் ஏற்கனவே சொன்னது திரும்ப நான் சொல்லி நான் புறம் மறந்து விடுவேன். ஏனால் இந்த உறுப்புரிமை நீக்கத்திற்கான காரணம் வேறு வேறு ஆசிரியர்களுக்கு ஒரு காரணத்தை சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு ஒரு காரணத்தை சொல்லுகின்றார்கள், ஏனைய பெற்றோருக்கு ஒரு காரணத்தை சொல்லுகின்றார்கள். ஆக எல்லாருக்கும் தவறான தகவல்கள், வேறு வேறு தகவல்கள் நிர்வாகங்களால் பரப்பப்படுகின்றன. வேண்டும் என்றே அன்னை தலைமை நிர்வாகத்தாலும் ரோமன் வளாக நிர்வாகத்தாலும் பரப்பப்படுகின்றன. ஆசிரியர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டணம் செலுத்தாத பிள்ளைகளை மாத்திரமே நாங்கள் உறுப்புரிமை நீக்கம் செய்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் உறுப்புரிமை நீக்கம் செய்யப்பட்ட அத்தனை பெற்றோருடைய உறுப்புரிமை நீக்க கடிதங்களும் எங்களுடைய பார்வைக்கு வந்திருக்கின்றன. ஏன்னா நாங்கள் பெற்றோர் குழுவாக தொடர்ந்து இந்த நீதி போராட்டத்தில் இருப்பதால்
அந்த கடிதங்களிலே எந்த இடத்திலும் நீங்கள் கட்டணம் செலுத்தாததால் உங்களுடைய பிள்ளையை ஒரு உரிமை நீக்கம் செய்து கொண்ட இந்த இடத்திலையும் இல்லை. இதை நேரடியாக நாங்கள் ரொம்மன் வளாக ஆசிரியர்களுக்கு நேரடியாக இந்த கடிதங்களை கொண்டே காண்பித்து சாட்சியத்தோடு ஒப்புவித்து நிரூபித்திருக்கிறோம். ஆசிரியர்களுக்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டணம் செலுத்தாத பிள்ளைகளைத்தான் நாங்கள் நீக்கியிருக்கிறோம். அது சரி, அப்படி நடந்திருந்தால் சரியாக இருக்கும். என்றால் ஒரு நிறுவனம் இயங்குகின்ற பொழுது அதுக்கு சட்டத்திட்டம் இருக்கிறது. ஒரு நிறுவனத்தில் அங்கத்துவம் பெறுவோம்னா அங்கத்துவ கட்டணம் செலுத்தி தான் அங்கத்தராக வேண்டும். கட்டணத்தை செலுத்தாவிட்டால் நீங்கள் அங்கத்தவர் என்ற தகவல் இருக்க முடியாது என்பது விதிமுறையின்படி சரி. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற காரணம் மிக பொய்யான காரணம். அது தவறான காரணம் இல்லை, பொய்யான காரணம் தான் சரியாக இருக்கும். ஏனென்றால் அத்தனை பிள்ளைகள் 23 பிள்ளைகளும் அங்கத்துவ கட்டணங்களை சரியாகவே செலுத்தி இருக்கின்றார்கள். அதே போல் வேறு பெற்றோருக்கு, அதாவது இந்த பிரச்சனையிலே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தெளிவில்லாமல் சில பெற்றோர் இருக்கின்றார்கள். துரதிருஷ்டவசமாக அவர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த 23 பிள்ளைகளுடைய பெற்றோரும் நிர்வாகத்துக்கு எதிராகவும் நிர்வாகத்தோட யாப்பு விதிகளுக்கு எதிராகவும் செயற்படுகின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? நிர்வாகங்களில் நடக்கக்கூடிய ஜனநாயக விதிமுறை மீறல்கள், தனிமனித தாக்குதல்கள், தனிமனித பழிவாங்கல்கள், யாப்பு விதிகளை தவறாக பயன்படுத்துதல் போன்ற விடயங்களை நிறுத்துங்கள் என்று தான் கேட்கின்றோம். அது நிர்வாகத்துக்கு எதிராகவும் யாப்புக்கு எதிராகவும் நாங்கள் செயற்படுவதாக உருவகப்படுத்தி யாப்பை தவறாக பயன்படுத்தி எங்களை உறுப்பினரை நீக்கி அந்த பெற்றோருக்கு அப்படியான தகவலை கொடுக்கின்றால் இது நடப்பது இதுதான். நாங்கள் நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை சரி செய்யுங்கள் என்றுதான் கேட்கின்றோம். சரி செய்ய முடியவில்லையா, உங்களுக்கு அப்படியே பழகிவிட்டதா, பரவாயில்லை, நீங்கள் வெளியேறிக்கொண்டு புதிய நிர்வாகத்தை நீங்கள் தெரிந்து விடுங்கள். அந்த நிர்வாகமாவது இந்த வளாகங்களை சரியாக கொண்டு நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த புலம்பெயர் தேசங்களில் பல அமைப்புகள் நீதிக்கான போராட்டத்தில் நம்முடைய தாயகம் சார்ந்த தார்மீக பணிகளை எடுத்து செய்து வருகின்றார்கள். அந்த வகையிலே இந்த நிர்வாகங்களில் புதியோரை இணைத்து ஒரு அந்த நிர்வாகத்தின் வளர்ச்சியை மெருகுபடுத்தி கொண்டே போகின்றார்கள் பல அமைப்புகளில். அதே போலதான் இந்த அன்னை பூவதி தலைமை நிர்வாகத்திலும் இப்போது நீங்கள் குறிப்பிட்டதில் இருந்து அறிய முடிகின்றது. பல வருடங்களாக குறிப்பிட்டவர்களே நிர்வாகத்தில் இருக்கின்றார்கள். அதில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பது உண்மையிலேயே அது ஒரு நடைமுறையான ஒரு விடயத்தை தான் எதிர்பார்க்கப்படுகின்றது. சரி, அது அவ்வாறு இருக்க இந்த 23 பிள்ளைகளினுடைய உறுப்பினர் உரிமை நீக்கப்பட்டது. அதற்காக போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. கண்டன போராட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டு வருகின்றது. அண்மையில் இந்த கையொப்பம் இடுகின்ற ஒரு விடயம் பகிரப்பட்டு கொண்டிருப்பதை அறிய முடிகின்றது. அதிலே 2 வளாகங்களாக 2 கொமுன், ஒன்று ஒஸ்லோ கொமுன், மற்றது ஆக்கஷூஷ் என்று சொல்லி 2 ஃபில்கவிலும் இந்த கையொப்பம் இடுகின்ற விடயம் போய்கொண்டிருக்கின்றது. அதிலே பலர் தங்களுடைய கையொப்பத்தை இட்டுக் கொண்டிருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் இப்படியான அந்த ஒரு எதுக்குமே சம்பந்தப்படாத ஒரு பெயர்கள் எல்லாம் அங்கே பதியப்படுவதையும் பார்க்கின்றோம். இந்த கையொப்பம் எதற்காக, அதனுடைய பயன் எப்படி இருக்கும், அதை பற்றிய ஒரு விளக்கத்தை தாங்க. மிக நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. நானே அதை குறிப்பிட வேண்டும் என்று குறித்து வைத்திருந்தேன், இருந்தாலும் மறந்துவிட்டு நீங்கள் அதை நினைவுபடுத்துவதற்கு நன்றி சகோதரி. நாங்கள் ஒரு கையெழுத்து, அதாவது இணையதளம் மூலமாக ஒரு கையெழுத்து வேட்டை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த கையெழுத்து எதற்காக என்றால், இந்த அன்னை பூவதி தலைமை நிர்வாகத்தாலும் சர்ச்சைக்குரிய வளாக நிர்வாகங்களாலும் இந்த பிள்ளைகளுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதிகளை நோர்வேயினுடைய அரசியல் மட்டங்களுக்கு, உள்ளூர் மற்றும் மத்திய அரசியல் மட்டங்களுக்கு நாங்கள் கொண்டு போகின்ற என்று சொல்லி சொன்னால், அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கையெழுத்துடன் ஒப்புதல் தேவை. அதற்காகத்தான் தலைநகர் ஒஸ்லோவில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ஒப்புதலும், அதே போல் ஒஸ்லோவை அடுத்திருக்கக்கூடிய ஆக்கஷூஸ் என்கின்ற பகுதியைச் சேர்ந்த பெற்றோர்களுடைய ஒப்புதலை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். அதிலும் ஒஸ்லோவை பொறுத்தவரை 300 ஒஸ்லோ வாசிகளுடைய ஒப்புதல் இருந்தாலே போதும். ஆனால் இதுவரை 380 ஒஸ்லோ வாசிகள் ஒப்புதல் தந்திருக்கால். தனியே தமிழ் மக்கள் மட்டுமல்ல, நோர்வீஜிய மக்கள், வேறு நாடுகளில் இருந்து இங்கே புலம்பெயர்ந்த சூழலில் வாசிக்கக்கூடிய மக்கள் என்று பலதரப்பட்ட மக்களும் ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள். எல்லோருக்குமே நாங்கள் இந்த விவரங்களை தெளிவாக தமிழிலும் நோர்வீஜிய மொழியிலும் எதற்காக இந்த கையெழுத்து ஒப்புதலை கேட்கின்றோம் என்று தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறோம் எழுத்து மூலமாக. அதனால் ஒஸ்லோவிலே 380 கையெழுத்துக்கள் இதுவரை
வரை நான் இங்கே கலையத்துக்கு வருவதற்கு முன்னதாக பார்த்த பொழுது ஒஸ்லோவிலே 300 தான் எங்களுக்கு தேவை. ஆனால் 380 கையெழுத்துக்கள் வந்திருக்கின்றன. அதே போல் ஆக்கசூஸ்லே 500 தேவை என்றால் பெரிய இடம். ஆனால் இன்று வரை அதில் 210 கையெழுத்து தான் வந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒஸ்லோவிலே மக்கள் செறிந்து வாழ்கின்றார்கள். ஆக்கசூஸ்லே கொஞ்சம் ஐதாக பறந்து வாழ்கின்றார்கள். நாட்கள் செல்ல செல்லத்தான் இந்த விடயம் சூடு பிடிக்கும். இந்த கையெழுத்துகள் சேகரிக்கப்பட்டதும் நாங்கள் அதை கொண்டு ஒஸ்லோனுடைய பீஸ்தீர் என்று சொல்லப்படுகிற நகர நிர்வாகத்திற்கு அரசு மட்டத்திற்கு நாங்கள் கொண்டே ஒப்படைப்போம். அவர்கள் இதிலே இந்த கையெழுத்துக்களை எல்லாம் சரியா என்று சரிபார்த்து விட்டு இந்த விடயத்தை நகர சபையிலே விவாதத்திற்கு எடுப்பார்கள். எடுக்கக்கூடிய விடயமாக அவர்கள் கருதுகின்ற பொழுது அதை அவர்கள் எடுப்பார்கள். அதிலே அது அரசியல் மட்டத்தில் விமர்சிக்கின்ற பொழுது ஏதோ ஒரு விடயம் நடக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையிலே தான் நாங்கள் அதை செய்கிறோம். அது மட்டுமல்ல சகோதரி, அதை விட இங்கே உங்களுக்கு தெரியும் பானவன் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, அரசு அமைப்பு. அந்த பானவன் என்பது வந்து குழந்தைகளுடைய நலன்களை கவனிப்பது. இங்கே இந்த குழந்தைகள் 4 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுடைய கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது, பறிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குழந்தைகள் தொடர்பான விதிகளிலே விதி 28, 29 தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எந்த மூலையிலே ஒரு பிள்ளை இருந்தாலும் அந்த பிள்ளை தன்னுடைய தாய்மொழியை கற்றுக்கொள்வதற்கு யாரும் தடை விதிக்க முடியாது என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குழந்தைகள் தொடர்பான அந்த சட்டங்கள் சொல்லுகின்றன. அதை கூட இந்த அன்னை தலைமை நிர்வாகம் மீறி இருக்கிறது. ஏன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு தமிழ் மொழி கல்வி கற்கின்ற உரிமையை மறுத்து இருக்கிறது. பிள்ளை அங்கே தமிழ் மொழி கற்க முடியவில்லை, தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விடயம் நிச்சயமாக பானவனுக்கு ஒரு விடயமாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் பானவன், அதே போல் பான ஒம்புட் என்று சொல்லி ஒரு அரசமைப்பு இருக்கு. நோர்வே முழுவதும் அரசமைப்பு இருக்கிறது. அந்த பான ஒம்புட்டும் கூட நோர்வேல இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நலன்களை கருதக்கூடிய அமைப்பு. இதில் நாங்கள் பானவன், பான ஒம்புட், அதே மாதிரி ஒஸ்லோ நகரசபை, அதை அடுத்து மத்திய அரசு மட்டத்திற்கும் இது அமைச்சக மட்டத்திற்கு கொண்டு போய் அரசுக்கு நாங்கள் கொண்டு போகக்கூடிய முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் இப்பொழுது முதல் தடவையாக காவல்துறையிடம் பெற்றோர் பலர் ஒன்றிணைந்து கையெழுத்து ஒப்புதலுடன் கூடிய ஒரு முறைப்பாட்டை நாங்கள் பூர்வாங்கமாக செய்திருக்கிறோம். இது காவல்துறையோட அறிவுறுத்தல். சென்ற வெள்ளிக்கிழமை காவல்துறை வளாகத்திற்கு வந்திருந்தது, ரோமன் வளாகத்திற்கு. அங்கே காவல்துறை பெற்றோருக்கு ஒரு விடயத்தை சொல்லி சென்றிருந்தது. நீங்கள் எங்களிடம் ஒரு புகாரை நீங்கள் கொடுங்கள், அந்த புகாரின் அடிப்படையிலே நீங்கள் எவ்வாறு சட்ட ரீதியாக இந்த விடயத்தை கொண்டு செல்ல முடியும் என்பதற்கான ஆலோசனைகளை நாங்கள் வழங்குகிறோம் என்று காவல்துறை பெற்றோருக்கு சொன்னதன் அடிப்படையிலே அதிலே நின்ற பெற்றோரிடமே உடனடியாக நாங்கள் கையெழுத்தை சேகரித்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 47 அல்லது 48 பெற்றோர் உடனடியாக ஒப்புதல் வழங்கியிருந்தார்கள். அந்த கையெழுத்துடன் கூடிய ஒப்புதலோடு காவல்துறையிடம் முதல் முறையாக பூர்வாங்கமாக நாங்கள் ஒரு முறைப்பாட்டை கையளித்திருக்கிறோம். இது படிப்படியாக போகும். கொஞ்ச நாள் எடுத்தாலும் கூட இதிலே குறிப்பிட்ட பெற்றோர் ஏனைய பெற்றோருடைய தார்மீக ஆதரவோடு இரவும் பகலமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே அந்த பணிக்கு வந்து உண்மையிலேயே இந்த ஒரு பணிக்கு வந்து எந்த விதமான ஒரு அளவிட முடியாது, அதுக்கு வலியுட்டு இல்லைன்னு சொல்வார்கள். அதுக்கு வந்து உண்மையிலேயே பெருமதி எவ்வளவு என்று சொல்லி நாங்கள் நிறுத்து பார்க்க முடியாது. அப்படியான ஒரு பணியை நான் கூட அறிந்திருக்கேன். இங்கே வானொலிக்கு வருகின்ற போது பல இரவுகள் இங்கே இருந்து உங்களுடைய பெற்றோர் குழுவினர் இணைந்து செயற்படுவதை பார்த்திருக்கின்றேன். உண்மையிலேயே அது பெரிய ஒரு பணியாக இருக்கின்றது. ஒரு பெற்றோராக நான் கடந்த 1.5 வருடங்களாகத்தான் இந்த விடயத்தில் தீவிரமாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு முன்னதாக 2010ஆம் ஆண்டிலிருந்து இந்த விடயத்திலே ஏதோ ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று போராடுகள் இப்போதும் இருக்கின்றனர். அவர்களை வெளியிலே தெரியாது. நாங்கள் இந்த விடயத்தில் இருப்பதால் அவர்களை யார் என்று எங்களுக்கு அடையாளம் தெரியும். ஆனால் அவர்கள் அதை வெளிப்படையாக சொல்லிக் கொள்வதில்லை. ஆனாலும் அவர்கள் ஏதோ ஒரு நல்லது நடக்க வேண்டும், சமாதானமான முறையில் இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல விடயம் நடக்க வேண்டும், இந்த அதாவது சர்ச்சைக்குரிய நிர்வாகங்கள் மாற வேண்டும் என்பதிலே அவர்களும் உழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் திரைமறைவிலிருந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் திரைக்கு வெளியிலிருந்து எல்லோரும் பார்க்கக்கூடியதாக நாங்கள் பணியாற்ற வேண்டும். அவர்கள் எங்களுக்கு உந்துதலாக எங்களை வழிநடத்துகின்றனர். இந்த கையொப்பமிடுகின்ற விடயம் இருக்கின்றது தானே, அதற்கு ஒரு கால வரையறை இருக்கின்றதா அல்லது எப்போது வேண்டுமானாலும் வைக்கலாமா? இல்லை, எங்களுக்கு ஒஸ்லோவை பொறுத்தவரை 300 கையொப்பங்கள் இருந்தால் போதும். ஆனால் அதை நாங்கள் அந்த இணைய படிவத்தை நாங்கள் தயாரிக்கின்ற பொழுது அது தானாகவே ஒரு தேதியை குறித்துவிடும். அந்த தேதி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வரை அந்த தேதி போடப்பட்டு, ஆனால் அதுவரை நாங்கள் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு தேவை 300 கையெழுத்து. 300ஐ விட 80 ஒப்புதல்கள் கூட வந்திருக்கின்றன. அவற்றை நாங்கள் சரிபார்க்கணும். சில பேர் 2 முறை வைத்திருப்பார்கள், சில பேர் புனை பெயர்களிலே குழப்பங்களை ஏற்படுத்த புனை பெயர்களை வைத்திருப்பார்கள், சிலர் பிழையான முகவரிகளை கொடுத்திருப்பார்கள். அதையெல்லாம் நாங்கள் சரிபார்த்து எல்லாம் சரியான தான் நாங்கள்
ஒஸ்லோ நகராட்சி மட்டத்திற்கு அதை அனுப்புகிறோம். ஆமாம், இந்த வேளையில் கூட ஒரு பெற்றோர் கூட நமது தொலைபேசி ஊடாக இணைந்திருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். நாங்கள் பேசுவது உங்களுக்கு கேட்கின்றதா? நான் நினைக்கின்றேன் உங்கள் தொலைபேசி, அதாவது வானொலி ஒலியை குறைத்துவிட்டு நாங்கள் பேசுவது விளங்குதென்றால் எங்களோடு பேசுங்கள். வணக்கம். சரி, அவருடைய இணைப்பில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கின்றது. மீண்டும் முயற்சிக்கட்டும். அதுவரை நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொள்ளலாம். இந்த கண்டன போராட்டமானது நாளை இடம்பெற இருக்கின்றது. அண்மையில் அறிந்தேன், இந்த போராட்டம் நடைபெறுகின்ற போது தலைமை நிர்வாகத்தாலும் அங்கு பாடசாலை இருக்கின்ற நிர்வாகத்தினாலும் பெற்றோர்கள் வெளியே செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கடுமையான சொற்பிரயோகங்கள் இடம்பெற்றதாகவும், வெளியே அகற்றுவதற்கான பல முயற்சிகள் எடுத்ததாகவும், இப்படியான குழப்ப நிலை இருந்ததாக அறிந்து கொண்டேன். அது பற்றிய விளக்கத்தை தாருங்கள். எப்படி இருக்கின்றது? இனி நாளையும் இந்த கண்டன போராட்டம் நடைபெற இருக்கின்றது. எப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும், எப்படியான சிக்கல்கள் உருவாகும், எல்லாவற்றையும் எதிர்பார்த்துத்தான் இந்த ஒழுங்குகளை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அதை பற்றிய விளக்கத்தை தாருங்கள். நிச்சயமாக இந்த கண்டன ஒன்று கூடல், பொதுமக்கள் ஒன்று கூடல் இது முதல் தடவை இல்லை நடப்பது. 2023 ஆண்டிலிருந்து இது 5வது தடவை இப்படி கண்டன ஒன்று கூடல், பொதுமக்கள் கலந்து கொள்ளக்கூடிய கண்டன ஒன்று கூடல் நாங்கள் ஏற்பாடு செய்து எங்களுடைய எதிர்ப்பை இந்த நிர்வாகங்களுக்கு தெரிவிப்பது, ஜனநாயக ரீதியிலாக தெரிவிப்பது என்பது இது 5வது முறை நினைக்கின்றேன். என்னுடைய நினைவு சரியானால் நாங்கள் இந்த நிர்வாகங்களிலே ஒரு மாற்றம் பெற வேண்டும், அல்லது நிர்வாகங்கள் தாங்களாக மீண்டும் ஜனநாயக ரீதிக்கு திரும்ப வேண்டும். என்னால் என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிந்தவரை அன்னை பூபதி தலைமை நிர்வாகத்திலும் ரொம்மன் வளாக நிர்வாகத்திலும் தனிமனித ஆட்சி என்பது அன்னை பூபதி தலைமை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகி, அதேபோல் அந்த நிர்வாக உறுப்பினர், இவர்கள் 2 பேரும் அன்னை பூபதி தலைமை நிர்வாகத்திலும் உறுப்பினர்களாக இருந்தோண்டு ரொம்மன் வளாக நிர்வாகத்திலும் உறுப்பினர்களாக இருந்தார்கள். 2 இடங்களிலே அவர்கள் பொறுப்புகளை வைத்தார்கள். ஆனால் இந்த 2 பேராலும் தான் சிக்கலிங். இப்பொழுது இந்த 2 பேரும் ரொம்மன் வளாக நிர்வாகத்திலும் இருந்தோண்டு ரொம்மன் வளாக நிர்வாகத்திலும் சீர்கேடுகளை உண்டாக்கினார்கள், தலைமை நிர்வாகத்திலும் சீர்கேடுகளை உண்டாக்கினார்கள். இவையெல்லாம் காலப்போக்கிலே நிறைய பிரச்சனைகள் உண்டாக்கி கொண்டு வந்தார். பல பிள்ளைகள் இப்பொழுது ரொம்மன் வளாகத்தை விட்டு வேறு வளாகங்களுக்கு செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். இப்பொழுது 3 வாரங்களாக நாங்கள் வளாகத்திலே போய் நீதி கேட்கின்றோம். இப்பொழுது எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இந்த 23 பிள்ளைகளுடைய அங்கத்துவம் மீண்டும் வழங்கப்பட்டு அவர்கள் இது 4வது வாரமாக அவர்கள் கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறார்கள். பாடசாலைக்கு போக முடியாமல் இருக்கிறது, வகுப்புகளுக்கு போக முடியாமல் இருக்கிறது. அதனால் எங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரே கோரிக்கை, அவசரமான கோரிக்கை, எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் இந்த 23 பிள்ளைகளுடைய அங்கத்துவம் மீண்டும் வழங்கப்பட்டு அவர்கள் கல்வியை தொடர்வதற்கு வழி செய்யப்பட வேண்டும். வேறு பிரச்சனைகளை நாங்கள் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது எங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நோக்கமும் ஒரே கோரிக்கையும் 23 பிள்ளைகளுடைய அங்கத்துவம் மீளப்பெறப்பட வேண்டும், வழங்கப்பட வேண்டும். நீங்கள் சொன்னதை போல நாங்கள் எங்களுடைய போராட்டம் எப்படி இருக்கிறது என்றால், இந்த வெள்ளிக்கிழமைகளிலே மாலை 5:30 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை வகுப்புகள் நடைபெறும். சனிக்கிழமைகளிலே காலை 9:30 11:30 12 மணி வரைக்கும் நடக்கும். இந்த வகுப்பு நேரங்களிலே நாங்கள் இந்த உறுப்புரிமை நீக்கப்பட்ட பிள்ளைகள், அவர்களுக்கு ஆதரவளிக்கின்ற பிள்ளைகள், பெற்றோரும் எல்லோருமே சேர்ந்து நாங்கள் வளாகத்திலே போய் வளாக அலுவலக, அதாவது வரவேற்பு இருக்குன்னு தான் ரிசப்ஷன் சொல்லப்படுது, அந்த வரவேற்பு அந்த இடத்திலே நாங்கள் நின்று கொண்டு தாரியமான ஒரு போராட்டம். அதிலே நிர்வாக உறுப்பினர்கள் வருவார்கள் போவார்கள். அவர்களிடம் நாங்கள் சில கேள்விகளை கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற பதில்கள் சில வேளைகளிலே எப்படி சொல்வது, ஒரு பொது இடத்திலே அதாவது அடுத்தவரை ஆத்திரமூட்டும் விதமாக சில வேளைகளிலே பதில்கள் இருக்கலாம். கோபமடைவது என்பது இயற்கையாக நடக்கக்கூடிய அது ஒரு மனித இயல்பு. நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் பழி வாங்கப்பட்டு ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கின்ற பொழுது உங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்கின்ற அந்த மனோதத்துவ அறிவு கூட இல்லாத நிர்வாகங்கள் அந்த மக்களை சீண்டுவது போல் பதிலை சொல்லுகின்ற பொழுது பெற்றோர்கள் கொதிப்படையத்தான் செய்வார்கள், வார்த்தைகள் தடிக்கத்தான் செய்யும். அது எங்கேயுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் தான். அதை அவர்கள்
திருத்தி, அதாவது எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது இரண்டு பக்கத்துக்கும் வேறு கதைகள் இருக்கும் என்று, 2 வெர்ஷன்ஸ் இருக்கும் என்று சொல்வார்கள். அதே போலத்தான் எங்களிடம் ஒரு நியாயமான கோரிக்கை இருக்கிறது. அந்த நியாயத்துக்கு நேரெதிரான அநியாயமான விடயத்தை அவர்கள் பரப்புகின்றார்கள். இதில் இன்னும் ஒரு விடயம் நான் சொல்ல வேண்டும் சௌரி, கட்டாயம் இது சொல்ல வேண்டும். அதிகம் நான் இதை பற்றி பேசுவதில்லை, ஆனாலும் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதை சொல்லியாக வேண்டிய நிச்சயமாக இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் இப்பொழுது கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கின்றன. இதிலே நீங்கள் புனை பெயரிலே உங்களை அடையாளம் காட்டாமல் நீங்கள் ஒரு கணக்கை உருவாக்கி அதன் மூலம் நீங்கள் இந்த சமூகத்தில் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கிறதோ அத்தனை போடலாம். யாரை நீங்கள் கழுவி விட்டலாம், யார் மீது நீங்கள் அடிப்படையில்லாத குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கலாம். அதே போல் நியாயத்தை நோக்கி என்ற பெயரிலே ஒரு வைபர் குழுமம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை இயக்குவர் யாருன்னு தெரியாது, அதில் எழுதுபவர்கள் யாருன்னு தெரியாது. எல்லோருமே புனை பெயரில் தான் எழுதுவார்கள். அந்த இவருடைய எழுத்துக்களை நீங்கள் அவதானித்து பார்த்தால் இந்த அன்னை பூபதி நிர்வாகங்களுடைய ஜனநாயக விரோத போக்கை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற பெற்றோர்களை வசைபாடி எழுதுவதும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை வசைபாடி எழுதுவதுமாக இருக்கிறது. ஆனால் இது ஒரு அனாமதேய குழு, ஆனால் இந்த அனாமதேய குழு போடுகின்ற செய்திகள், அதாவது பெற்றோர்களை வசைபாடி போடுவதும் பிள்ளைகளை வசைபாடி போடுவதும் பெற்றோருடைய நியாய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி எழுதுறதுமான விடயங்களை அன்னை பூபதி ரொம்மன் வளாகத்தினுடைய வளாக பொறுப்பாளர் தன்னுடைய ஃபேஸ்புக் தளத்திலே பதிவேற்றுகின்றார். அப்போ இதை நான் எப்படி ஒரு சாதாரண மனிதனாக நான் இதை எப்படி புரிந்து கொள்வது? அதாவது நீங்கள் ஒரு வளாகத்தினுடைய ஒரு 250-300 பிள்ளைகள் படிக்கக்கூடிய வளாகத்தினுடைய அதிபராக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஒரு ஆக குறைந்த பொது அறிவு ஒன்று இருக்க வேண்டும். அனாமதேயமாக வரக்கூடிய அனாமதேயமான பேரிலே ஒரு நல்ல விடயத்தினால் கூட அதை கூட நாங்கள் பகிர்வதை யோசிக்கவன் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே ஒரு சமூகத்திலே நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை பற்றி இல்லாத விடயங்களை, அடிப்படை இல்லாத விடயங்களை எழுதுகின்றார். அதை ஒரு வளாகத்தினுடைய அதிபர் தன்னுடைய ஃபேஸ்புக் தளத்திலே பதிவேற்றுகின்றார்கள். அவர் மட்டுமல்ல, லாரன்ஸ் குக் வளாகத்திலே இருக்கக்கூடிய ஒரு கல்வி பொறுப்பாளர், அவரும் இந்த நியாயத்தை நோக்கி என்கின்ற ஒரு அந்த சமுதாயத்திற்கு உதவாத விடயங்கள் எழுதக்கூடிய அந்த செய்திகளை அவரும் தன்னுடைய பெயரிலே பதிவேற்றம் செய்கின்றார். நீங்கள் கூறுவதிலிருந்து அறிய முடிகின்றது, இந்த பதிவுகள் கிட்டத்தட்ட அவர்களுக்கு சாதகமான ஒரு பதிவாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றேன். சாதகமான பதிவு என்று சகோதரி, அதாவது நிர்வாகம் சார்ந்து ஏதாவது நியாயமான கருத்துக்கள் இருந்தால் அதை எழுதுவதில் எந்த தவறும் இல்லை, அதை நான் தவறு என்று சொல்ல வரவில்லை. ஆனால் இங்கே இந்த நியாய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெற்றோர்களை பற்றி இழிவான கருத்துக்களை எழுதுவதைத்தான் நான் குற்றம் என்று சொல்லுகின்றேன். அதாவது அவர்களை பற்றி தனிப்பட்ட முறையில் தனிமனித தாக்குதல்களை எழுதுவது நான் இதிலே வெளிப்படையாக பேச முடியாது. உண்மைதான், புரிந்து கொள்ள முடிகின்றது. அண்மை காலங்களில் நாங்கள் பார்த்திருந்தோம், பல வைபர் குழுமங்களில் இருக்கட்டும், இப்படியான தளங்களில் இருக்கட்டும், குறிப்பிட்ட நபர்களை பற்றிய ஒரு பார்க்க முடியாத படங்களை எல்லாம் போட்டு அவர்களை பற்றிய இழிவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போது அண்மையிலும் கூட இந்த கண்டன போராட்டங்களில் அதிகமான, நீங்கள் குறிப்பிட்டது போலவே அதிகமான பெற்றோர்கள், பிள்ளைகள், அதைவிட ஆசிரியர்கள் பங்களிப்பு மிகவும் அதிகமாக இருக்கின்றது. அண்மையில் வந்த ஒரு பதிவில் அவர்களை பற்றி கூட ஒரு அவதூறாக எழுதிய ஒரு விடயம் வெளிவந்ததாக அறிய முடிந்தது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 20 ஆசிரியர்கள், இந்த ஆசிரியர்களே எனக்கு தெரிய ஒரு ஆசிரியர் கடந்த 30 வருடங்களாக ரோமன் வளாகத்திலே ஆசிரியர் பணியிலே இருக்கின்றார். அவரை போலவே ஏனைய ஆசிரியர்களும் 20, 8 என்று ஏதோ தங்களால் இயன்ற காலங்களிலே பணியாற்றி இந்த ஆசிரியர்களை இழிவுபடுத்தும் விதமாக அவர்கள் ஏன் வளாக பொறுப்பாளரே, ரொம்மன் வளாக பொறுப்பாளரே இத்தனை ஆண்டுகள் அந்த பள்ளியிலே ஆசிரியர்களாக பணியாற்றியவர்களை ஆசிரியர் அறையிலிருந்து வெளியேறச் சொல்லி ஆசிரியரை பூட்டி திறப்பி எடுத்துக்கொண்டு போன சம்பவத்தை நான் நேர கண்ணால் பார்த்தேன். அவர்கள் இந்த 23 பிள்ளைகளுடைய நியாயத்துக்காக தார்மீக ஆதரவை வழங்கும் முகமாக அன்று அவர்கள் வகுப்புகளை எடுக்கவில்லை. அவர்களும் பிள்ளைகளோடு வந்திருந்தார்கள். அதனால் அவர்கள் ஆசிரியர் அறைக்குள் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த வளாக பொறுப்பாளர் ஆசிரியர் அறையை இழுத்து பூட்டி திறப்பை தன்னோடு கொண்டு சென்று விட்டார். அப்போ இத்தனை ஆண்டுகளாக அங்கே ஆசிரியர்களாக பணியாற்றுகிறவர்களுக்கு ஒரு வளாக பொறுப்பாளர் கொடுக்கக்கூடிய மதிப்பு எங்கே போகிறது? இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்ற அந்த நியாயத்தை நோக்கி என்கின்ற அந்த அனாமதேய குழுவிலே நீங்கள் சொல்வது போல் ஆசிரியர்களை இழிவாக எழுதியிருக்கிறார். அதாவது ஒழுக்கம் கெட்ட ஆசிரியர்களை அடையாளம் கண்டிருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறார். எந்த ஒழுக்கத்தை பற்றி பேசுகின்றார்? ஒழுக்கத்தை பற்றி யார் பேசுவது? ஒழுக்கம் கெட்ட விதமாக எழுதுகின்ற இந்த அனாமதேய குழு ஒழுக்கத்தை பற்றி பேசுவது எனக்கு சிரிப்பாக இருக்கிறது. அதே போல்
இன்னும் ஒரு நண்பர் சற்று முன் தொலைபேசியில் சொன்னார், இந்த அனாமதய குழுவிலே வந்து 23 பிள்ளைகள் என்று அவர்கள் சொல்லுவது தவறு, 3-4 பிள்ளைகள் என்று. சரி, இருந்துட்டு போட்டுக்கும். ஒரு பிள்ளை அநீதி இழைக்கப்பட்டால் கூட அந்த பிள்ளைக்காக நாங்கள் போராட வேண்டும். இதிலே ஒரு பிள்ளை 23 பிள்ளை 5 பிள்ளை என்ற கணக்கே கிடையாது. ஒரு பிள்ளை வெளியில் இருந்தாலும் அதற்காக போராட வேண்டிய தேவை இருக்கு. பாதிப்பு என்பது ஒரு பிள்ளையாக இருந்தால் என்ன, பல பேராக இருந்தாலும் பாதிப்பு என்பது ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆமாம், இந்த வேளையில் ஜமீலா மோடு மீண்டும் முயற்சி செய்து ஒரு பெற்றோர் ஒருவர் இணைந்திருக்கின்றார். அவரையும் இணைத்துக் கொள்வோம். அவரின் கருத்துக்களையும் இது சம்பந்தமாக அவரும் கூட ரொம்பனில் நீண்ட காலமாக இருந்து வரும் பெற்றோர். இங்கே கூறுங்கள், யார் மோடு இணைந்திருக்கின்றீர்கள்? வணக்கம். வணக்கம், நான் செல்வம், தமிழ் வழி தமிழ் என்ற அப்பா. ரொமன் வளாகத்தில் எனது பிள்ளைகள் கல்வி கற்கிறார்கள். ஆமாம், நீங்களும் கூட கடந்த 1.5 வருடங்களாக பெற்றோர் குழுவுடன் இணைந்து பல போராட்டங்கள், இந்த அநீதிக்கு எதிரான போராட்டங்கள், அங்கே நிர்வாக சீர்களுக்கு எதிரான போராட்டங்களில் கூட நீங்கள் இணைந்திருந்தீர்கள். ஆமாம், எப்படி உங்கள் மனங்களில் இப்படி இருக்கின்றது? தொடர்ச்சியாக நாம் அங்கே வந்து தமிழர் தாயகத்தில் கூட சிங்களவருக்கு எதிராக இவ்வளவு போராடினோமோ அதை விட கூடுதலான அநீதி கூட இங்கே எமது பிள்ளைகளுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்றது. சிங்கள அரசாங்கம் கூட ஒருபோதும் எமது தமிழ் பிள்ளைகளை கூட அந்த பாடசாலையை விட்டு நிறுத்தவில்லை. ஆனால் இங்கே கூட கல்வி உரிமை கூட தமிழ் பிள்ளைகளுக்கு பறிக்கப்பட்டிருக்கின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் செல்வம்? அங்க நாங்கள் நாட்டிலே பாடசாலை காலத்திலே இந்த ராணுவ கட்டுப்பாட்டிலே மேலே இருந்து ஹெலி சுடவும் நாங்கள் பாடசாலை சென்று வந்தோம். ஏதோ வழியில படித்து வந்தோம். ஆனால் இங்க இவ்வளவு சுதந்திரம் இருந்தும் ஒரு எங்களோட பிள்ளைகளோட கல்வியை பறிக்கிறது வந்து ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தலைவர் எங்களுக்கு ஒரே ஒரு தலைவர், அவரே இங்க எந்த எதிரி வந்தும் தமிழ் படிக்க விட்டா நீங்கள் அவர்களுக்கு படிப்பிக்கணும் என்று ஒரு உதாரணத்தோட சொல்லி வைத்தவர்கள். இங்கே செயற்படும் நாட்டை நோக்கி செயற்படும் உறுப்பினர்கள், செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் சொல்லி வைத்த ஒரே விடயம், யார் வந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு தமிழை எங்களது கலாச்சாரத்தை கற்றுக் கொடுங்கள், அதில் ஒரு பிரிவும் காட்டக்கூடாது. ஆனா இங்க எங்களோட தமிழ் பிள்ளைகள் நீண்ட காலமாக கல்வி பயின்று வருகிறார்கள். இப்பொழுது அவருடைய அன்னை தலைமை நிர்வாகி அவர் முதல் முறையாக நிர்வாகங்களை வெளியேற்றினார், பிறகு ஆசிரியர்களை வெளியேற்றினார், பிறகு லோரன்ஸுக்குள்ள பிள்ளைகளை வெளியேற்றினார். அப்ப கூட நாங்கள் பேச இருந்தண்டு சிலர் நினைக்கிறேன். ஆனா நான் நினைக்கிறேன் தேசிய கட்டமைப்பான தலைமை கட்டமைப்பு எங்களுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அந்த லோரன்ஸ் உட்படாக பெற்றோரின் பிரச்சனை வரைக்கும் அன்னை தலைமையை அணுகி நாங்கள் இதுக்கு ஒரு தீர்வு காணவோன்னு நாங்கள் இணைந்து கதைக்க இல்லை நீங்கள் வரக்கூடாண்டுட்டு அதையும் பிள்ளையாக கையாண்டு அந்த பிள்ளைகளையும் அநியமாக வெளியேற்றி தமிழர்களின் பணத்தையும் வீண்பெரியமாக்கினார்கள். இப்பொழுது ஒரு பிள்ளை என்று இல்லாமல் 23 பிள்ளைகள் தேவையில்லாமல் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு இனிமேல் இல்லையென்ற அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடன் உடைய தமிழ் கல்வி பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சுமூகமான தமிழர்களுடன் பழகும் வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கலாச்சாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. தனிய மொழி மட்டும் பறிக்கப்படவில்லை. ஒட்டுமொத்த தமிழ் இன அழிப்புக்குரிய வேலையைத்தான் இந்த அன்னை தலைமை நிர்வாகி செய்திருக்கிறார் என்றுதான் நான் இதுல அடிச்சு கூறுவேன். அவர் பிள்ளைகளை நிப்பாட்டினு சும்மா சொன்னாலும் அவர் ஒரு தமிழின அழிப்பு என்ற ஒரு போர்வையில் தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அந்த 23 பிள்ளைகள் படித்து வளர்ந்து அவர்கள் கலாச்சாரத்தை படித்து வளர்ந்து அதை தங்களுடைய வருங்காலத்துக்கு அதை கடத்தி செல்வதால் அது தொடர்ந்து நமது மொழி பாதுகாக்கப்படும். அந்த மொழி சிதைவை செய்வதாகத்தான் நான் இவரை பார்க்கிறேன். அப்ப இதற்கு எதிராக இந்த பிள்ளைகளை இணைக்க வேண்டும் என்ற கோஷத்துடன் நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்த வெள்ளிக்கிழமை நாளைக்கு நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் என்ன ஆட்கள் வயது பேதமின்றி
இணைந்து இந்த 23 பிள்ளைகளுக்கும் ஒத்தாசை புரிய வேண்டும். எனது பிள்ளையை நிப்பாட்டவில்லை என்றுட்டு நான் வீட்டை இருக்கக்கூடாது, அல்லது நான் வகுப்பறைக்கு எனது 2 பிள்ளைகளையும் அனுப்பி விட்டுட்டு பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. நாளைக்கு எந்த பிள்ளைக்கும் இதே நிலைதான் வரும் என்பதை எல்லோரும் உணர வேணும். பிள்ளைகளை பாடசாலைக்கு விடுபவர்களும் உணர வேண்டும். நான் எனது பிள்ளைகளை அந்த 23 பிள்ளைகள் நிப்பாட்டின நாள் சம்பவத்தை அறிந்ததிலிருந்து நான் எனது பிள்ளைகளை வகுப்பறைக்கு செல்ல அனுமதிக்கிறது இல்லை. எனது பிள்ளைகளுக்கு விளக்கமாக விளங்கப்படுத்தி அவர்களும் வந்து அந்த மற்ற பிள்ளைகளுடன் சேர்ந்து போராட்டத்தில் நின்றிருக்கிறார்கள். அவர்களுடன் வாசல்ல மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லி இருக்கிறார்கள், என்னத்துக்காண்டி நாங்கள் இதில் நிற்கிறோம், நீங்களும் எங்களுக்கு உதவி புரியுங்கள் என்று. இதேபோல் சக மாணவர்களுடன் பழகும் வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காகவும் மற்றவர்கள் இந்த 23 பிள்ளைகள் இந்த மொழிக்கல்வி பறிக்கப்பட்டதை திருப்பி வழங்கணும் என்பதற்காகவும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு எல்லோரும் வழங்க வேண்டும். ஆமாம், நிச்சயமாக நீங்கள் செல்வம் நீங்கள் கூறியது போல் இந்த பிள்ளைகளின் கல்வி உரிமை பறிக்கப்பட்டதுக்கு அப்பால் கூட இது வந்து இப்போ நோர்வேயில் குறிப்பாக ஓஸ்லோ மற்றும் ஆக்கஹூஸ் பகுதிகளில் கூட முக்கிய பேசு பொருளாக தமிழ் மக்கள் மட்டுமல்ல நோர்வீஜிய சமூகத்துக்களும் கூட பரவி இருக்கின்றது. கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பாக கூட ஒட் உஸ்லு எனும் பிரபல்ய பத்திரிகையின் ஊடாக கூட இந்த செய்தி கூட வெளியாகி இருக்கின்றது. அதில் இரு பெற்றோர் கூட இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் பார்க்கலாம். நான் இது ஒரு வகை இன அழிப்பு தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றா நீங்கள் ஒரு மொழியை படிச்சு விட்டா அந்த பிள்ளை வந்து தன்னுடைய மொழியை படிக்காமல் போகுது. அந்த பிள்ளை வந்து மொழியை படிக்காமல் போகினா அந்த தனது சக மொழிக்குரிய சக மாணவர்களோட பழகாமல் போகிறது. அதை தொடர்ந்து தான் தந்த மொழியால அறிஞ்சு கொள்ற கலை கலாச்சாரத்தை அறியாம போகிறது. அப்ப அது ஒரு வகை இன அழிப்புத்தான். அவரும் சிங்கள அரசாங்கத்தோட ஒத்துணைஞ்சு செயற்படுற ஒரு கட்டமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி பார்த்தாலும் என்னுடைய பார்வை அப்படித்தான் இருக்கு. எப்ப ஒரு மனிதனின் மொழி பறிக்கப்படுகிறதோ அன்று அவனது இனமும் அழிக்கப்படுகிறது. இந்த சின்ன பிள்ளைகளிடம் இருக்கின்ற அந்த ஒரு மன ஒற்றுமை உண்மையிலே ஒரு பிள்ளைக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு வந்து மற்ற பிள்ளையையும் பாதிக்கின்றது. ஆகவே அந்த பிள்ளை மற்ற பிள்ளைக்காக போராடுகின்ற அந்த தன்மை வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருகின்றது. புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களிடம் தலைவர் தொடர்ந்து போராட்டத்தை கையளித்தார். ஆனால் இப்போது நடக்கின்ற நிலைமைகள் அதற்கு எதிர்மாறாகத்தான் இருக்கின்றது. அதில் குறிப்பாக எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த போராட்டம் கண்டன போராட்டத்தில் குவன் ஜோகராஜ் அவர்களை இந்த கண்டன போராட்டத்தில் வந்து பொதுமக்கள் எல்லாருமே இணைந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான் விடப்பட்டிருக்கின்றது சமூக வலைத்தளங்களில். இந்த அனுப்புவதி கலைக்கூடத்திற்குள் வளாகத்திற்குள் உறுப்பினர் இல்லாதவர்கள் செல்லுகின்ற போது அவர்களுக்குரிய எதிர்ப்புகள் இருக்குமா? பொதுமக்கள் வருகின்ற போது எதிர்க்கப்படுவார்களா? அல்லது அவர்கள் துணிந்து அங்கு தங்களுடைய மனதில் இருக்கின்ற மனக்குமுறல்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக வரலாமா? அது பற்றி ஒரு என்னடா சொன்னால், என்னை போலவே பலருக்கு வந்து பொதுமக்கள் அங்கே பிள்ளைகள் படிக்காவிட்டாலும் சமூகத்தின் நலங்கருதிய பலர் அங்கே நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சியோடு வர செய்வார்கள். அவர்கள் அங்கு வருகின்ற போது அவர்களுடைய எதிர்ப்பு அப்படி இருக்கும், வர முடியுமா? அதை பற்றி சொல்லுங்க. இல்லை, நிச்சயமாக இந்த நிறுவனத்திலே அங்கத்துவராக இருக்கக்கூடியவர் தான் நிறுவனத்துக்குள் வரலாம் என்கின்றது ஒரு பொதுவான விடயம் ஒன்று இருக்கிறது. இங்கே நாங்கள் நாளை ஏற்பாடு செய்ய இருக்கின்ற இந்த பொதுமக்களுக்கான ஆர்ப்பாட்ட ஒன்றிணைவு என்பது அனைத்து பொதுமக்களுக்கும், அது தனியே இந்த நிறுவனத்தில் அங்கத்தவராக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் என்பது அல்ல. இந்த நிறுவனத்தை உருவாக்குவதற்கு எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். 92ஆம் ஆண்டு உருவாக்கப்படுகின்ற பொழுது இதற்கு உழைத்தவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல் இந்த ரொம்மன் வளாகத்திற்கான சொந்த கட்டிடம் வாங்கிய பொழுது அது ஒரு பழைய கட்டிடமாக இருந்தால் அந்த பழைய கட்டிடத்தை செப்பனிட்டு ஒரு வளாகமாக வகுப்பறைகளாக மாற்றுவதற்கென்று சரீர உதவி செய்தவர்கள், சிரமதானம் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கத்தவர்களாக இல்லாவிட்டாலும் கூட அந்த நேரத்தில் இந்த நிறுவனத்தை கட்டி எழுப்புவதற்கு உதவி செய்திருக்கின்றார்கள். அப்படியானவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல்
இந்த தமிழ் சமூகத்திலே இந்த அன்னை உபரி தமிழ் கலைக்கூடம் என்கின்ற நிறுவனம் தொடர்ந்து எங்களுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளை இந்த நோர்வே சமுதாயத்தின் மத்தியிலே ஒரு நல்ல சமுதாயமாக கட்டி எழுப்பக்கூடிய அந்த வரலாற்று கடமையை செய்ய வேண்டும் என்று நல்ல சிந்தனை உள்ள எத்தனையோ பொதுமக்கள் இருக்கின்றார்கள். அத்தனை பேருக்குமான ஒன்று கூடலாகத்தான் இதை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கிறோம். நாளை வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ரொம்மன் வளாகம் ஒன்றிலே அனைவரும் கூடுவோம். நாங்கள் இது உள்ளே வளாகத்திற்குள் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்யவில்லை, வளாகத்திற்கு வெளியே ஒன்றல். அதனால் எல்லோருமே வரலாம், அதில் தவறு இல்லை, எல்லோருமே வரலாம். சட்டப்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், காவல்துறைக்கு இப்படி ஒன்று நாங்கள் செய்யப்படும் அறிவித்திருக்கிறோம். அனுமதி பெற வேண்டிய தேவையில்லை, நான் அறிவிக்க வேண்டியது தேவை. அதை காவல்துறை பதிவிலை வைத்திருக்கும். தற்செயலாக தேவைப்பட்டால் காவல்துறை அந்த இடத்துல பிரசன்னமாகும். அதே போல் அந்த நில அந்த கட்டடம் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய உரிமையாளருக்கு நாங்கள் அறிவிக்க வேண்டும், அறிவித்திருக்கிறோம். அதே போல் இந்த அன்னை பூபதி ரொம்மன் வளாகத்தினுடைய கட்டிடத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தமிழர் வள ஆலோசனை மையம், தமிழர் வள ஆலோசனை மையத்திற்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம். முறைப்படி நாங்கள் எல்லாமே செய்திருக்கிறோம். இந்த ஒன்று கூடலது காவல்துறையினுடைய அனுமதி பெற்று தான் நடைபெறும். இதுக்கு முதல் நடைபெற்ற 4 ஒன்று கூடல்களும் கூட காவல்துறை அனுமதி பெற்று தான் நடந்திருக்கிறது. அந்த ஒன்று கூடலில் கூட பல பொதுமக்கள், பழைய மாணவர்கள், ஆரம்பத்திலே இந்த அன்னை பூபதி ரொம்மன் வளாகத்திலே கல்வி கற்று இப்பொழுதெல்லாம் வெளியேறி பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், குடும்பமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே வந்திருந்தார்கள். நாளை நாங்கள் அப்படியானவர்களை எதிர்பார்க்கின்றோம். வந்து எங்களுடைய இந்த அங்கத்துவம் பறிக்கப்பட்டு கல்வி மறுக்கப்பட்ட 23 பிள்ளைகளுக்கான தார்மீக ஆதரவு தெரிவிப்பார்கள். தங்களுடைய கருத்துக்களையும் அங்கே வழங்கக்கூடிய விதமாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே துண்டு பிரசுரங்கள் வழங்கப்படும். அதுபோல் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன அந்த கையெழுத்து வேட்டை இருக்கிறது அல்லவா, அதாவது இன்னும் காவல்துறைக்கு நாங்கள் செய்திருக்கிற முறைப்பாட்டை இன்னும் பலப்படுத்துவதற்கான தங்களுடைய ஒத்துழைப்பையும் வழங்க விரும்புபவர்கள் அதற்கான படிவம் இருக்கிறது. அந்த படிவத்திலே தங்களுடைய ஒப்புதலை வழங்கலாம். அதை நாங்கள் காவல்துறையிடம் கொண்டு ஒப்படைப்போம். அதே போல் இந்த நோர்வேஜிய அரச மட்டங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த படிவங்களிலும் நீங்கள் கையொப்பத்தை இடலாம். அதே போல் நான் ஏற்கனவே சொன்னதை போல பானவன், பானோம்புட் போன்ற இடங்களுக்கு நாங்கள் அனுப்பக்கூடிய ஆவணங்களுக்கு இன்னும் பலம் சேர்ப்பதற்காக பெற்றோர் எங்களுக்கு தங்களுடைய ஒப்புதலை வழங்கி இது ஒரு சமுதாய பிரச்சனையாக பார்த்து இந்த சமுதாயம் கெட்டுப்போகக்கூடாது, இவ்வாறான தனிமனித அதிகாரங்கள், சர்வாதிகார போக்குகள் எங்களுடைய தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு தூர நோக்கு சிந்தனையை மனதிலே வைத்து அனைவரும் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதுதான் நாளைய இந்த அடையாள கண்டன ஒன்று கூடலுடைய நோக்கமாக இருக்கு. நல்லது. குவன் ஜோகராஜ் அவர்களே, இன்றைய இந்த சந்திப்பு நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு உண்மையிலேயே முக்கியமாக எமது சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு சீர்கேடு என்றே சொல்லலாம், அதனை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு இன்னும் ஒரு விடயம் சகோதரி, இந்த ஒஸ்லோ மற்றும் மார்கசோஸ் இடங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ஒப்புதலுக்காக நாங்கள் இந்த இணையவழி படிவம் ஒன்று தயாரித்தோம் என்று சொன்னேன் அல்லவா, அதிலே இல்லாத அடிப்படை இல்லாத விடயங்களை எல்லாம் பெற்றோர்களுடைய இந்த நீதி போராட்டத்தை மழுங்கடிக்கக்கூடிய விதமான கருத்துக்களை புனை பேரிலே நிறைய பேர் எழுதியிருந்தார்கள். நிறைய பேர்னு நான் சொல்வது அதில் இருக்கக்கூடிய 4-5 பேர்கள் தான் மாறி மாறி திரும்ப 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 ஒருவரே ஒரு 10-15 நேரம் ஒரே கருத்தை எழுதியிருப்பார். அவையெல்லாம் இந்த பெற்றோருடைய நீதி போராட்டம், இந்த கையெழுத்து சேகரிக்கக்கூடிய போராட்டத்தை மழுங்கடிப்பதற்கான முயற்சியாக தான் என்னால் பார்க்க முடிகிறது. இப்பொழுது அவையெல்லாம் வடிகட்டப்பட்டிருக்கின்றன. நாங்கள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு இந்த விடயங்களை கொண்டு சென்று இப்பொழுது அவர்கள் அந்த தேவையில்லாத பின்னூட்டங்களை இப்பொழுது அகற்றி இருக்கின்றார்கள். ஒரு நல்ல விடயமாக நான் அதை பார்க்கின்றேன். என்றால் எப்பொழுதுமே ஒரு விடயத்தை நீங்கள் செய்ய போகின்ற பொழுது அதுக்கு எதிர்ப்பும் இருக்கும். ஆனால் அந்த எதிர்ப்பிலே ஒரு நியாயம் இருக்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான விடயமாக இருக்கிறது. இங்கே ஒரு நியாயம் இல்லாமல் இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்றவர்கள் எதையும் செய்யத்தான் துணிவார்கள். ஆனாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அவற்றுக்கும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. நிச்சயமாக அதை நாங்களுமே கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. நிறைவாக நாங்கள் இன்றைய இந்த சந்திப்பு நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்ற நேரம் வந்துவிட்டது. நிறைவாக செல்வம் இணைந்திருக்கின்றார் தொலைபேசியில், ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? நான் நிறைவாக இந்த யாப்பு என்று எல்லா நிர்வாகங்களில் இருக்கிற சகல வளாகங்களும் சொல்லிக்கொண்டு இருக்கிற ஒரே முக்கிய விடயம், அதை கடைபிடிப்பவர்களும் அவர்கள் தான். நான் மீறுபவர்கள் கொஞ்சம் பேர் மீறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அது கண்கூடாக தெரிகிறது. நாங்கள் இதுல ஈடுபட்டதால தெரிகிறது. ஆனால் நான் இதில் ஒரு அறைகூவல் ஒன்று விடுகிறேன். இந்த எல்லா வளாகங்களுக்கும் பொறுப்பாயிருக்கிற ஒவ்வொரு வளாக பொறுப்பாளர்களே, நீங்கள் இந்த 23 பிள்ளைகளையும் ஒரு நிபந்தனைகளும் இல்லாமல் அவர்கள் தமிழ் கல்வி கற்பதற்காக அவர்களை ஒரு நிபந்தனைகளும் இல்லாமல் அவர்களை உள்வாங்கி அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களுக்குரிய
மெம்பர்ஷிப்பை கொடுத்து அவர்களை படிக்க வசதி செய்யுங்கள். நீங்கள் நினைத்தால் முடியும். நீங்கள் 17 18 வளாகங்களோ இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பீங்கள். நீங்கள் ஒன்றிணைந்து உங்களுடைய அதிகாரியை நீங்கள் நிர்பந்திப்பதன் மூலம் இது நடைமுறைக்கு உட்படுத்தலாம். இதை நீங்கள் விரைவுபடுத்தி செயற்படுத்துவீர்களை நான் நம்புகிறேன். தயவு செய்து இதை இந்த பிள்ளைகளுக்காக, இந்த கல்வி கேட்பதற்காக இதை செய்யுங்கள் தயவு செய்து. நல்லது செல்வம், உங்களுடைய கருத்துக்கள் அத்தனையையும் இந்த வானொலியின் ஊடாக பகிரப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக நம்புகின்றேன் சமூகத்தின் இந்த ஆர்வமுள்ள அக்கறையுள்ள அனைத்து மக்களும் இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். உங்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டிருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் இதற்கான முடிவுகள் கிட்டும் என்கின்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இன்று இந்த வானொலியினூடாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த பெற்றோருடைய போராட்டம் என்பது அல்லாத இந்த அன்னை பூவரி கட்டமைப்பிலே ஜனநாயகத்தை திரும்ப கொண்டு வருவதற்கான இந்த போராட்டத்திலே நாங்கள் ஒரு வரைமுறைகள் நின்றுதான் இந்த 1.5 வருடங்களாக நாங்கள் போராடி வந்தோம். அதாவது ஒரு ஜனநாயக ரீதியிலே நிர்வாகங்களோடு ஒரு சமாதானமான பேச்சுக்களை நடத்தி அதன் மூலமாக நாங்கள் இந்த பிரச்சனையை வெளியிலே கொண்டு போகாமல் எங்களுக்குள்ளேயே நாங்கள் பேசி தீர்க்கலாம் என்ற ஒரு கடைசி துளி நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் நாங்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டோம். ஆனால் அவையெல்லாம் பொய்த்து போனதன் பின்புதான் இப்பொழுது காவல்துறைக்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒஸ்லோ அரசியல் மட்டத்திற்கு கொண்டு போவதற்கான முயற்சி நடைபெறுகிறது. பானவம் போன்ற விடயங்களை என்ற அமைப்புகளுக்கு கொண்டு போகக்கூடிய நடக்கிறது. அதேபோல் மத்திய அரசியல் மட்டத்திற்கும் இது கட்சி ரீதியாகவோ அமைச்சக ரீதியாக கொண்டு போவதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அவையெல்லாம் உடனடியாக பலனளிக்கும் என்று நான் இப்பொழுது எந்த உறுதியும் சொல்ல முடியாது. இருந்தாலும் முயற்சி இப்பொழுது ஒரு கட்டத்திலிருந்து அது வெளியே போயிருக்கிறது. இந்த 1.5 வருட எங்களுடைய போராட்டம், வெளியிலே தெரியக்கூடிய வெளிப்படையான 1.5 வருட போராட்டம் இப்பொழுது ஊடகத்துறைக்குள் வந்திருக்கிறது. நோரேனுடைய நீங்கள் சொன்னதை போல நோரேனுடைய பத்திரிகைகள் ஒன்றான ஓட்டோஸ்லோ என்கின்ற பத்திரிகை இது விடயமாக எழுதியிருக்கிறது. இன்னும் 2-3 கட்டமாக தொடர்ந்தவர்கள் எழுதுவார்கள் நான் நம்புகின்றேன். தெரியவில்லை. இருந்தாலும் முதல் கட்டமாக 2 நாட்களுக்கு முன் இந்த விடயம் பற்றி பிரஸ்தாபித்திருந்தார்கள். நிர்வாகங்கள் பக்கத்தில் இருந்து அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், அவருடைய விளக்கம் என்ன என்பதையும் அவர்கள் கேட்டு எழுதுவார்கள். அது ஒரு பத்திரிகா தர்மம். ஒரு பக்கத்துக்கு அதை சொல்லக்கூடாதானே. 2 நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அவர்களுடைய பதில் என்ன, அவர்கள் எங்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு எங்களுடைய பதில் என்ன என்கின்ற விடயங்கள்லாம் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது ஊடகத்துறையும் தாண்டி இனி அடுத்த கட்டம் அரசியல் மட்டத்திற்கும் இந்த விடயங்களை கவனிக்கக்கூடிய அரச கட்டமைப்புகளுக்கும் இதை நாங்கள் கொண்டு செல்லுகின்றோம். பார்க்கலாம் பெற்றோர்களுடைய நீதி போராட்டம் எந்த அளவிற்கு போகிறது என்று. ஆனால் இதிலே ஒற்று விடயம், இந்த 23 பிள்ளைகளுடைய எதிர்காலம், அந்த பிள்ளைகள் தமிழ் படிக்க வேண்டியது முக்கியம் என்பதை நிர்வாகம் சற்று சிந்திக்குமாக இருந்தால் உடனடியாக எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் இந்த அங்கத்துவ நீக்கத்தை மீளப் பெறுகின்றோம். பிள்ளைகள் படிக்கட்டுக்கும் அதற்கு பிறகு நாங்கள் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை எல்லாருமாக இருந்து பேசி தீர்ப்போம் என்று ஒரு அறிக்கை விட்டாலே போதும். ஆனால் அதை ஏன் நிர்வாகங்கள் செய்யவில்லை என்றால் ஆணவம், அதிகார பசி. நான் சொன்னேனே, தலைமை நிர்வாக பொறுப்பாளர் 2010ஆம் ஆண்டிலிருந்து சென்ற ஆண்டு இறுதி வரை இருந்திருக்கிறார். 14 வருடங்கள் பொறுப்பில் இருந்திருக்கின்றார். எவ்வளவு அதிகார பசி இருக்கும் சொல்லுங்கள். அந்த அதிகார பசியும் நான் இவர்களுக்கு பணிந்து, இதில் பணிந்து போவதற்கு எதுவுமே இல்லை. இது ஒரு மக்கள் நிறுவனம், மக்களுடைய அங்கத்துவ பணத்தில் இயங்கக்கூடிய நிறுவனம். மக்கள் நிதி பங்களிப்பு தான் அளித்துத்தான் இந்த 2 மாடி கட்டிடமே வாங்கப்பட்டிருக்கிறது. இது மக்களுடைய சொத்து, மக்களுடைய நிறுவனம். இதில் நீங்கள் யாரிடம் பணிந்து போக வேண்டிய தேவையும் இல்லை, யாரும் உங்களை பணிந்து போக சொல்லவும் இல்லை. இந்த எங்களுடைய அடுத்த தமிழ் சமுதாயம், இங்கே வரக்கூடிய தமிழ் சமுதாயம் ஒரு நல்ல கட்டுக்கோப்பான சமுதாயமாக இருக்க வேண்டும், தமிழ் வளர வேண்டும், எங்களுடைய பண்பாடு வளர வேண்டும் என்ற அக்கறை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வளர விட்டிருக்க மாட்டீர்கள். அங்கே பாடசாலை எவ்வாறு கெட்டு போனாலும் பரவாயில்லை, பிள்ளைகள் படிக்காமல் சீரழிந்து போனாலும் பரவாயில்லை, என்னுடைய பதவி நிலையை நான் தக்க வைத்துக் கொண்டால் போதும் என்கிற ஒரு மனநிலை இருப்பவரோடு நாங்கள் எதை பேசி தெளிவாக்க முடியும். உண்மைதான். நீங்கள் குறிப்பிட்டது போலவே ஒரு சிலர் மனம் வைத்திருந்தால் இவ்வளவு தூரத்துக்கு இந்த பிரச்சனையை வந்து சென்றிருக்க தேவையில்லை. நல்லது. நிர்வாக அதாவது வளாக மட்டத்திலே இந்த பிரச்சனைக்கான தீர்வு இல்லை என்பது ஒரு தனிப்பட்ட பெற்றோராக என்னுடைய கருத்து. அதை பார்க்க முடிகின்றது. வளாகத்துக்கு வெளியிலே தான் சட்ட ரீதியாகவோ அரசியல் மட்டத்திலேயோ இதுக்கான தீர்வை காண வேண்டியது. ஏன்னா வளாக மட்டத்திலே தீர்வு காண முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு தனிப்பட்ட முறையிலே, மற்றவர்களுக்கு மாற்றுக்கருத்து இருக்கலாம், எனக்கு தனிப்பட்ட முறையிலே வந்து அந்த நம்பிக்கையில் இது நீதிமன்றம் போய்த்தான் இதற்கான ஒரு தீர்வு, நல்லதோ கெட்டதோ நீதிமன்றம் போய்த்தான் அதுக்கான தீர்வு வர வேண்டும் என்பதுதான்
நான் புரிந்து கொண்ட புரிதல், இத்தனை ஆண்டு கால போராட்டத்திலே பண்ண புரிதல் பார்க்கலாம். எங்களிடம் என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அந்தந்த வழிகளுக்குள்ளால் நாங்கள் போய் செய்வோம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தான். இது பெற்றோர் சார்பிலே நான் சொல்வது என்பதல்ல. இப்பொழுது நான் பேசுவது முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதை நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்க வேண்டும் என்ற பொறுப்பு துறப்பு என்பது. ஆனாலும் இது நான் பேசுவது வேறு விதமாக திரிவுபட்டெல்லாம் இனி வேறு இடங்கள் எல்லாம் எழுதப்படத்தான் போகின்றது. அதற்கும் நாங்கள் ஆயத்தமாகத்தான் இருக்க வேண்டும். நல்லது யுகராஜா. இந்த இவ்வளவு நேரமும் ஒரு மணித்தியாலத்துக்கு மேலாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். கிட்டத்தட்ட செல்வம், பெற்றோர்கள் குழுவிலிருந்து செல்வம் மற்றும் நீங்கள் இருவரும் இணைந்து கொண்டு இந்த வானொலியினூடாக இந்த கண்டன போராட்டம் தொடர்பாகவும் அது பற்றிய முழு விளக்கம், உண்மையிலேயே பலருக்கு விளக்கமின்மை இருந்தது, மிகவும் தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கின்றீர்கள். மிக்க நன்றி. இதுல முக்கியமா இந்த 5 மணி துவங்கி உடனே முடிஞ்சிடுமென்றுட்டு மற்ற பொதுமக்கள் வராமல் விட்டுடாங்கோ. நாங்கள் பாடசாலை முடியும் மட்டும் நிற்போம். நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேணும். நீங்கள் வேலை முடிஞ்சிட்டு உடனே வரையிலாமல் சிலருக்கு தரங்களா இருக்கும். நாங்கள் பாடசாலை முடியும் மட்டும் நிற்போம் அங்க. நல்லது. தாமதித்தாலும் ஆரம்பத்தில் இணைந்து கொள்ள முடியாவிட்டாலும் தாமதமாக என்றாலும் இணைந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு கருத்தினையும் இங்கே முன்வைத்திருக்கின்றார். இத்தனை நேரமும் இணைந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இருவருக்கும் தமிழ் முரசம் வானொலியின் சார்பாக மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய அந்த கண்டன போராட்டத்தில் அதிகமான பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் இணைந்து கொள்வார்கள் அப்படி என்று சொல்லி நம்புகிறோம். நிச்சயமாக இது ஒரு சமுதாய பிரச்சனையாக, இது அனைவரது வீட்டு பிரச்சனையாக கருதி அனைத்து மக்களும் வந்து நாளைய தினம் அங்கே சமூகம் அளித்து எங்களுக்கு ஆதரவை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையோடு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய தமிழ் முரசம் வானொலி பணிப்பாளர் திரு மனோநாகலிங்கம், அதே போல் கலையத்திலே கலந்து கொண்ட நீங்கள் ஜெயமலாலங்கோ, அதே போல் சுதன் விவேகானந்தன், இருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்தில் எங்களுடைய இந்த உரையாடலை டிக்டாக் நேரலை மூலமாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளும் வணக்கங்கள். மிக்க நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியினூடாக இது போன்ற ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோடு இணைந்து கொள்ளுகின்றோம். நன்றி உறவுகளே. அவசர அழைப்பு.